சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும். இதுவே நிலைபெறான அபிவிருத்தியும் ஆகும். இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு, வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். அத்துடன் இன்றும் எமது மாவட்டத்தில் நகரசபை, பிரதேச சபைகளில் ஆதன வரியை செலுத்துவதற்கு நேரடியாக அந்தந்த சபைகளுக்கு சென்றே கருமப்பீடத்தில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. வங்கி நடைமுறைகள் போன்று வரி செலுத்தும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களின் கைத்தொலைபேசியில் இருந்தே வரியை செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம். சில காணி பிரச்சனைகளை தீர்க்க 20 தொடக்கம் 25 வருடங்கள் செல்கின்றது. இதனால் காணி உரிமையாளரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது. போக்குவரத்து வீதிகளை மீறுபவர்களுக்கான தண்டப்பணம் செலுத்துதல். இலங்கையில் அதிகம் வீதி விபத்துக்கள் நிமித்தம் பலர் உயிரிழக்கின்றார்கள், பலர் அங்கவீனமாகின்றார்கள். இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக மக்கள் பின்பற்றாமை முக்கிய காரணம். இதற்கு பொதுமக்கள் மட்டும் காரணமல்ல. போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கும் போலீசார் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தாமையும் இதற்கு ஒரு காரணமாகும். விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும். தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். சுகாதாரம் சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் ஒரு பாரிய பிரச்சனை. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அந்த ஹெல்த் சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை நாங்கள் நோயாளி சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை வச்சிருக்க வேண்டி இருக்கிறது. இதுக்கு பாரிய இடவசதி ஒவ்வொரு இடத்திலும் தேவைப்படுகிறது. ஆகவே டிஜிட்டலைஸ் பண்ணப்படுமாக இருந்தால் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நிச்சயமாக இந்த பாரிய சுமை எங்களுக்கு குறையும். அதே மாதிரி கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் A-level எக்ஸாம் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட 1 இயர் எங்களோட வயது போகுது. ரிசல்ட்ஸ் வர மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மோர் தேன் 1 இயர் நாங்கள் வெயிட் பண்ண வேணும் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு. இது நாங்கள் டிஜிட்டலைசேஷன்ன்றது எங்களுடைய நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு டிஜிட்டலைசேஷன் மிகவும் முக்கியம். நாங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி பல குறைகளை சொல்லுகிறார்கள். சர்வதேச ரீதியில் வேலை வாய்ப்பினை வழங்கக்கூடிய தரமான தொழிற்கல்வியை ஓரளவுக்கு இளைய சமுதாயத்திற்கு எங்களுடைய நாட்டிலே வழங்கப்படுகிறது.